இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி நெத்திலி மீன் வறுவல். இதற்கு தேவையான பொருட்கள்: வாங்க இப்போது நெத்திலி மீன் ஃப்ரை எப்படி பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். இதுக்கு 1/2 கிலோ நெத்திலி மீன் எடுத்து க்ளீன் பண்ணி முள்ளெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். இதில் 1/2 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, 2 டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள், 2 டேபிள் ஸ்பூன் தயிர், 2 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் இல்லைன்னா அரிசி மாவு இருந்தால் 2 ஸ்பூன் யூஸ் பண்ணிக்கோங்க, அரை எலுமிச்சை பழச்சாறு, தேவையான அளவு உப்பு. இது எல்லாத்தையும் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். அந்த மசாலா எல்லாம் மீனில் ஒட்டுற அளவுக்கு நல்லா நீங்கள் அதை மிக்ஸ் பண்ணணும். இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 1/2 hour இதை நல்லா ஊற வச்சிடலாம். தனியாக மூடி போட்டு எடுத்து வச்சிடலாம். இப்போது ஸ்டவ்வில் ஃப்ரை பண்ணுறதுக்கு பேன் வச்சுட்டு தேவையான அளவு ஆயில் இதில் ஆட் பண்ணியிருக்கேன். ஆயில் நல்லா ஹீட் ஆகிடுச்சு. இப்போது மிக்ஸ் பண்ணி வச்சுருந்த அந்த ஒரு நெத்திலி மீனாக எடுத்து இந்த பேனில் நான் போடுறேன். எல்லாத்தையும் போட்டுட்டு நல்லா இதை டீப் ஃப்ரை பண்ண போகிறேன். எப்பயுமே டீப் ஃப்ரை பண்ணும்போது ஸ்டவ் லோ ஃப்ளேமில் தான் இருக்கணும். நல்ல ஒரு கோல்டன் கலர் வர அளவுக்கு வெயிட் பண்ணுங்கள். நல்லா கலர் மாறிடுச்சு. இப்போது இந்த சைடு இதை திருப்பி போட்டுடலாம். இந்த சைடும் வேகணும் இல்லையா? ஸோ இந்த சைடு திருப்பி போட்டுட்டு இது வேகிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். நல்லா புரிஞ்சு வர்றது உங்களுக்கு தெரியும். அப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஒரு பவுலுக்கு நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன். மொறு நெத்திலி மீன் வறுவல் ரெடிங்க. பார்க்கவே அவ்வளோ சூப்பராக இருக்குது, கிறிஸ்பியாக இருக்குது, டேஸ்டியாக இருக்குது. அண்ட் தென் ஒன்று சாப்பிட்டாலே அடுத்தடுத்து எடுத்து சாப்பிட்ணும் போல் இருக்குது. அந்த அளவுக்கு இருக்குங்க நம்ம நெத்திலி மீன் ஃப்ரை. இதை செய்கிறது ரொம்பவே ஈஸிங்க. இதை ஒரு 15 to 20 minutes நீங்கள் செஞ்சு முடிச்சிடலாம். இதை நீங்கள் தாராளமாக குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். ஏன்னா இதை நான் க்ளீன் பண்ணும்போது அந்த முள் எல்லாத்தையும் எடுத்துட்டேன். ஸோ அந்த முள் குத்தோன்ற பயமே தேவையில்லை. இதை நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு பிடிச்சிருந்ததுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், and then share பண்ணுங்கள். Thank you so much.